எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த குட்டிங்களை பாருங்கள், நம்ம டாக் வந்து எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், உடம்புல சத்து இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இந்த குட்டியை வந்து நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இது வந்து நான் ஃபீட் பண்ணுற இடம்தான். அப்போதைக்கு இது வந்து குட்டி போடலை. இப்போ வந்து எங்கேயோ சாப்பாடு தேடி தேடி வந்திருக்கு போல். இங்கே மொத்தம் 5 குட்டிங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன், அடாப்ஷன் போஸ்ட்டு. ஆனால் யாருமே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தாலே வெறுக்கிறாங்க. அப்படி என்ன பாவம் பண்ணுச்சுங்கன்னு தெரியல இந்த குட்டிங்க. பாருங்கள், அவ்வளோ மோசமாவா கொடுமைக்கார இதுவாவா இருக்குது இது. பாருங்க, அதோட மூஞ்ச பாருங்க, எவ்வளோ பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஒரு 2 நாள் சரி அம்மா கூட பால் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 2 நாள் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணால் அம்மா வந்து பாலே கொடுக்கறதில்ல. அம்மாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பாலே கிடையாது. இப்போ நானுமே வந்து வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறேன். இதுங்களுக்காக வந்து 6500 ஏன்னா நான் மட்டும்தான் தனியாக தான் இருக்கிறேன். ஆனால் நாய் வச்சுருந்தா யாருமே வீடு தர மாட்டேங்கிறாங்க. அதனால் தனி வீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு 6500 வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனாலுமே வந்து இங்கேயுமே வந்து பிரச்சனை தான். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எங்களுக்கு கத்துற சவுண்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஹவுஸ் ஓனர் வந்து என்னை வீடை வந்து காலி பண்ண சொல்லிட்டாரு. அதனால் என்கிட்ட இருக்க 5 குட்டிங்களை வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவுமே குட்டியிலேருந்து ரெஸ்க்யூ பண்ணது தான். ஏன்னா யாருமே அம்மா இல்லாமல் ரோட்டில் அங்கங்கே விட்டுட்டு போனதை எடுத்து வளர்த்தது தான். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக தான் சரி ஏதாவது இவங்களுக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இவங்களுக்காக வந்து ஒரு வீடு வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நாய் வச்சுருந்தா யாருமே வந்து வீடு தரமாட்டாங்க. அதுவுமே வாடகை வீடுனா சுத்த மோசம். ஒரு டாக் இருந்தாலுமே வீடு தரமாட்டேங்கிறாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டாக்கெல்லாம் என்னால் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இன்னும் நிறையா டாக்கை வந்து என்னால் காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? அதனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களுக்காகவே இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சா கண்டிப்பாக வந்து உங்களால் நல்லா இருக்க முடியும். நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் நான் இந்த குட்டிங்களை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி வேணாம், இங்கே விட வேணாம், மனசே கேட்கல. ரோட்டில் வந்து அது ஓடுறது, அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது, அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய வீட்டில் தான் இருக்கிறாங்க. 5 பேருமே என்னோடய வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதை உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது உண்ணி இருக்குது. அது பேனுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மெடிசன் வேறு வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கங்கே வந்து காயம், அந்த முள்ளுக்குள்ளே புதருக்குள்ளே இருந்ததுனால அந்த முள்ளெல்லாம் உடம்புல குத்தி குத்தி காயமாக இருக்குங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவு வந்து இந்த சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவு தேவைங்க. ஏன்னா நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். கருத்தடை ஆப்ரேஷனு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, 60 டாக்குக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவு ஃபீட் பண்ணுறேன். நீங்களே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் செய்கிற ஒவ்வொன்றும் வந்து வீடியோவில் போட்டுட்டு தான் இருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த குட்டிங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க. உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு எப்போவுமே தேவை. பாருங்கள், இந்த இடத்துல தான் இன்னொரு டாக் வந்து குட்டி போட்டிருக்கு. அதையுமே வந்து நான் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகணும். இங்கேருந்து ஐயப்பாக்கத்துலேருந்து பீமடு ஹாஸ்பிட்டல் வந்து மொத்தம் 50 கிலோமீட்டருங்க. போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து வந்து 3000 ரூபாய் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போடுறது, இப்படி நிலமை போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இவங்களை யார் தான் பாப்பா சொல்லுங்கள்? கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்குது. சாப்பாடு போடுறவங்களே கொஞ்சம் பேர் தான். அவங்கக்கிட்ட மக்கள் வந்து சண்டைக்கு போகிறாங்க. சாப்பாடு வைக்கிறவங்க கருத்தடை ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணுறாங்களே. ஏன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கணும், எங்களுக்கும் நல்லது நடக்கணும். ஓகேங்களா? 2 பேர்த்துக்குமே வந்து நாங்கள் சாதகமாக தான் பண்ணுறோம். ஆனாலுமே இந்த மக்கள் புரிஞ்சுக்கிடாமல் எங்களை நீ சாப்பாடு வைக்கிறதுனால தான் கடிக்குது செய்யுது அப்படின்னு சண்டைக்கு வராங்க.
என்னத்த சொல்லனே தெரியலங்க. உங்களால் முடிஞ்ச அளவு குட்டி போட்ட டாக்குக்கு ஏதாவது சாப்பாடு தண்ணி ஏதாவது வந்து வைங்கங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. பூஜா குட்டி, பூஜா பூஜா இன்னைக்கு சிக்கன் எதுவும் கிடைக்கல, அதனால தயிர் சாதம் தான்.